இப்போ நம்ம இதில் வவுச்சர் வந்து எப்படி போடுறங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் 5 lakhs. ஸோ இதை வந்து நம்ம ரெசிப்டில் வந்து போடுவோம். ஏன்னா பிஸ்னஸில் வந்து உள்ள கேஷ் வர அதை வந்து நம்ம ரெசிப்டில் வந்து போடுவோம். ஓகேவா? ரெண்டாவதாக டெபாசிட்டட் கேஷ் வித் இன்டூ எஸ்பிஐ பேங்க். பேங்க்குனாலே நமக்கு வந்து கான்ட்ரா என்ட்ரி வந்து வரும். நம்ம கான்ட்ராவில் போடுறோம். அடுத்ததாக தேர்டு பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ஃப்ரம் கேஷ். ஃபர்னிச்சர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபர்னிச்சர் உள்ளே வரது கேஷ் வந்து வெளியில் போகுது. அதுங்காட்டி இது வந்து நமக்கு பேமெண்ட் என்ட்ரி. இது ஃபிக்ஸட் அசெட் பிஸ்னஸ் யூஸுக்காக நம்ம வாங்கியிருக்கோம். இது வந்து நம்ம சேல் பண்ண மாட்டோம். அதுங்காட்டி நம்ம பேமெண்ட்டில் வந்து நம்ம போடுறோம். இதுவே பர்ச்சேஸ் பண்ணி நம்ம சேல் பண்ணுற மாதிரி இருந்தால் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம போடலாம். ஃபிக்ஸட் அசெட் ஆஃபீஸ் யூஸுக்கு வாங்குறது வந்து நாம் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் தான் போடுவோம். அடுத்ததாக ஃபோர்த்து பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் ரவி ட்ரேடர்ஸ் ஆன் கிரெடிட். டூ பர்ச்சேஸ் என்ட்ரி தான் நம்ம பர்ச்சேஸ் வவுச்சரில் வந்து போடுவோம். ஃபிஃப்த்து சோல்டு குட்ஸ் டு கவின் ஸ்டோர்ஸ் ஆன் கிரெடிட். இது வந்து சேல்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். அப்போ இது வந்து சேல்ஸ் வவுச்சரில் வரும். சிக்ஸ்த்து ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் கவின் ஸ்டோர்ஸ். நம்ம ஏதாவது கேஷ் வந்து ரிசீவ் பண்ணியிருந்தாலே அது வந்து நமக்கு ரெசிப்டில் தான் வரும். ஓகேவா? செவன்த்து பேடு 30,000 டு ரவி ட்ரேடர்ஸ் பை செக். பிஸ்னஸை விட்டு பணம் வெளியில் போகுது. அதுங்காட்டி நம்ம இது வந்து பேமெண்ட் வவுச்சரில் வந்து போடுறோம். எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நம்ம பேமெண்ட்டில் தான் போடுவோம். ஓகேவா? அடுத்தது எயித்து பேடு ஷாப் ரெண்ட் பை கேஷ். இது வந்து நம்ம பேமெண்ட்டில் தான் போடுவோம். நைன்த்து ரிசீவ்டு கமிஷன் பை கேஷ். இது வந்து நமக்கு ரெசிப்டில் வரும். ஏன்னா அமௌண்ட் வந்து உள்ளே வருது, நம்ம ரெசிப்டில் போடுவோம். அடுத்தது டென்த்து வித்ட்ரா ஃப்ரம் கேஷ் எஸ்பிஐ பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். இது வந்து நமக்கு கான்ட்ரா என்ட்ரியில் போடுவோம். இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி போடுறோங்கிறது பார்க்கலாம். வவுச்சருக்கான எக்ஸ்பிளைன் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து லெட்ஜர் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அடுத்ததாக வவுச்சர் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? வவுச்சரில் வந்து என்ட்ரி கொடுத்துட்றோம். ஒன் வந்து நமக்கு ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் 5 lakhs. இப்போது அதை வந்து நம்ம F6 வந்து போடணும். ரெசிப்ட் அக்கௌண்ட்டை வந்து எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. என்டர் கொடுத்துட்டு சிங்கிள் என்ட்ரியாக இருக்குது. அதை வந்து நம்ம டபுள் என்ட்ரியை அமைக்கிறதுக்கு நம்ம Ctrl+H கொடுத்தோம்னா நமக்கு சிங்கிள் என்ட்ரியா டபுள் என்ட்ரியான்னு கேட்கும். நம்ம டபுள் என்ட்ரி கொடுத்துக்கலாம். டூவில் வந்து கேபிட்டலில் வந்து நமக்கு எவ்வளோ வந்து போட்டிருக்கோம்னா 5 lakhs வந்து போட்டிருக்கோம். 5 lakhs பையில் வந்து கேஷ் இந்த Ctrl+A கொடுத்தா சேவ் ஆயிரும். அடுத்ததான் செகண்ட் என்ட்ரி டெபாசிட் கேஷ் இன்டூ எஸ்பிஐ பேங்க்கு. வந்து பேங்க் என்ட்ரிக்கு வந்து நம்ம கான்ட்ரா வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம F4. டூவில் வந்து கேஷ் எவ்வளோன்னா 2 lakhs. என்டர் எஸ்பிஐ பேங்க். ஓகேவா? அக்செப்ட் வந்து கொடுத்துடலாம். அடுத்ததாக தேர்ட் என்ட்ரி வந்து பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ஃப்ரம் கேஷ். பர்ச்சேஸ் பண்ணுறப்போ கேஷ் வந்து வெளியில் போகுது. அதனால இது வந்து பேமெண்ட் வவுச்சர். ஃபர்னிச்சர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் 25,000. பர்ச்சேஸ் பண்ணுறப்போ ஃபர்னிச்சர் உள்ளே வருது, கேஷ் வந்து வெளியில் போகுது. அதனாடி கேஷ்னு கொடுத்துக்குறோம். +A. ஃபர்னிச்சர் வந்து நமக்கு பேமெண்ட் அக்கௌண்ட். அடுத்ததான் நமக்கு ஃபோர்த்து பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் ரவி ட்ரேடர்ஸ். பர்ச்சேஸ் வந்து நமக்கு F9. அதை வந்து கிளிக் பண்ணியாச்சு. டபுள் என்ட்ரி மோடு வந்து வேணும். Ctrl+H கொடுத்துட்டு எஸ் வவுச்சர் ரவி 60,000 பையில் பர்ச்சேஸ். ஏன்னா ரவி ட்ரேடர்ஸ் கிட்ட வந்து நம்ம கடனுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கோ. அங்காடி ரவி ட்ரேடர்ஸ் வந்து நமக்கு 2ல் வருது பையில் பர்ச்சேஸ். ஏன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அங்காடி பையில் பர்ச்சேஸ் வந்து வருது. நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். Ctrl+A கொடுத்து சேவ் பண்ணியாச்சு. அடுத்ததான் ஃபிஃப்த்து சோல்டு குட்ஸ் டு கவின் ஸ்டோர்ஸ் ஆன் கிரெடிட் 45,000. நம்ம கவின் ஸ்டோர்ஸ் கிட்ட நம்ம கடனுக்கு வந்து சேல் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம இதில் சேல்ஸ் வந்து F8 வந்து செலக்ட் பண்ணியாச்சு. வவுச்சர் மூடு சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம Ctrl+H கொடுக்குறோம். அதில் வந்து அக்கௌண்டிங் இன்வைஸ்ன்னு இருக்குது. அதுக்கு பதிலாக நம்ம வவுச்சர் போடுறோம். எஸ்ஏ வவுச்சர்னு கொடுக்கணும். அது கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டே வரும். இதில் வந்து கவின் ஸ்டோர்ஸ் 45,000 என்டர் என்ன பண்ணியிருக்கோம்னா சேல்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் 45,000.
6th ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் கவின் ஸ்டோர்ஸ். நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம், அதை வந்து நம்ம ரெசிப்டில் வந்து போடுவோம். என்ஜின் டபுள் என்ட்ரின்னு கேட்குது, நம்ம டபுள் என்ட்ரியே ஓகே கொடுத்துக்கலாம். கவின் ஸ்டோர்ஸ் எவ்வளோ வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோன்னா 20,000 வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். கவின் ஸ்டோர் பை கேஷ், ஏன்னா நம்ம கேஷ்க்கு ரிசீவ் பண்ணியிருக்கோம், அதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். Ctrl+A. 7th paid 30,000 to ரவி ட்ரேடர்ஸ் பை செக். ரவி ட்ரேடர்ஸ்க்கு வந்து நம்ம பே பண்ணியிருக்கோம். எவ்வளோ பே பண்ணியிருக்கோம்னா 30,000 வந்து பே பண்ணுறோம். 30,000 மூலயமா பண்ணுறோம், அதுங்காட்டி நம்ம SBI பேங்க்னு கொடுக்குறோம். அதுக்கடுத்ததான் பேடு ஷாப் ரெண்ட் பை கேஷ் 8,000. இப்போது ரெண்ட் வந்து பே பண்ணியிருக்கோம், அதுவும் வந்து நமக்கு பேமெண்ட் வவுச்சரில் தான் வரும். ஷாப் ரெண்ட் பையில் ஷாப் ரெண்டுக்கு பதிலாக ஷாப் எக்ஸ்பென்சஸ்ன்னு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ அதை வந்து கிளிக் பண்ணி வந்து நம்ம ஆல்டர் கொடுக்கறனால கொடுத்துக்கலாம். எஸ்கேப் கொடுத்துட்டு ஆல்டர் கொடுத்துட்டு அதில் வந்து நம்ம லெஜர் கொடுக்குறோம். அதில் வந்து ஷாப் எக்ஸ்பென்சஸ்ன்னு இருக்குல்ல, அதை என்டர் கொடுத்துட்டு இங்கே நம்ம வந்து மாற்றிக்கலாம். SH ஷாப் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கரெக்டாக இருக்கா? ஓகே, இதை வந்து நம்ம சேவ் பண்ணிடுச்சு. இப்போ பாருங்கள், ஷாப் எக்ஸ்பென்ஸ்ன்றதை வந்து ஷாப் ரெண்ட்டுன்னு மாறிடுச்சு. ஓகேவா? இப்போ வந்து எஸ்கேப் கொடுத்துட்டு நம்ம மறுபடி வவுச்சருக்கே வரலாம். என்டர் 2ல கேஷ், Ctrl+A கொடுத்து சேவ் பண்ணிடுறோம். அடுத்ததாக 9வது ரிசீவ்டு கமிஷன். கமிஷன் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். இன்கம்மாக இருந்தால் நம்ம ரெசீட்டில் என்டர் எவ்வளோ கமிஷன் வந்து நமக்கு கிடச்சிருக்குதுன்னா 5,000. Ctrl+A கொடுத்தாச்சு. அதுதான் கேஷ் ஃப்ரம் SBI பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். ஆஃபீஸ் யூஸுக்காக நாம் 15,000 ருபீஸ் வந்து எடுத்துருக்குறோம். இது வந்து பேங்க்குக்கானது, ஏன்னா பேங்க்லேருந்து தான் நம்ம வித்ட்ரா பண்ணுவோம். ட்ராயிங்னா பர்சனல் யூஸ், அது வந்து கேபிட்டல்லேருந்து எடுப்போம். இது வந்து வித்ட்ராங்கிறங்காட்டி நம்ம பேங்க்லேருந்து எடுக்கிறோம். பேங்க் என்ட்ரிங்க வந்து நமக்கு கான்ட்ரா. 2ல SBI பேங்க் 15,000 கேஷ். ஓகேவா? இப்போ வந்து என்டர் பண்ணி வச்சு சேவ் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம போட்டது எல்லாமே இதில் போய் பார்க்கணுங்கிறது வந்து பார்க்கலாம். எஸ்கேப் கொடுத்துட்டு டே புக், அதில் வந்து நமக்கு எல்லாமே ஷோ ஆகும். இப்போ நம்ம எஜுகேஷன் மூடுங்கிறங்காட்டி நமக்கு எல்லாம் ஒரே டேட்டா காமிக்குது. அடுத்த கேஷில் வந்து நம்ம கான்ட்ரால் வந்து போட்டிருக்கோம், அதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா கேஷ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கேஷ் வந்து நம்ம போட்டிருக்கோமா இல்லை எடுத்திருக்கோமா அப்படிங்கிறது வந்து நமக்கு காமிக்கும். அடுத்தது நம்ம பேமெண்ட் எது வேணாலும் பார்த்துக்கலாம். ட்ரேடர்ஸ் வந்து நம்ம 30,000 வந்து பே பண்ணியிருக்கோம். அதுங்காட்டி நம்ம இதில் வந்து பே பண்ணியிருக்கோம்னா பேங்க் மூலிமா பண்ணியிருக்கோம். ரவி ட்ரேடர்ஸ்க்கு வந்து 30,000 ருபீஸ் பே பண்ணியிருக்கோங்கிறது காமிக்குதா? சீட் வந்து பார்க்கலாம். ரேண்டமாக கேபிட்டல் வந்து நம்ம 5 lakhs வந்து போட்டிருக்கோம், அதில் வந்து கேஷ் வந்து நமக்கு வந்திருக்கு. சேல் கவின் ஸ்டோர்கிட்ட வந்து நம்ம கடனுக்கு வந்து சேல் பண்ணியிருக்கோம், அதுங்காட்டி நமக்கு கவின் ஸ்டோர் வந்து பையில் வந்திருக்காங்க. சேல் வந்து 45,000 வந்து சேல் வந்து பண்ணியிருக்கோம். ஆனால் இவங்க இன்னும் கேஷ் கொடுக்காங்காட்டி கவின் ஸ்டோர் வந்து நம்ம டெபிட்டில் போட்டிருக்கோம். இப்படி தான் நம்ம வவுச்சர் வந்து க்ரியேட் பண்ணணும்.